இப்போ ஓகே ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் நெய் காயிடும். காயிடும். இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பல்லா கை காட்டுங்க. குட்டி பல்லா இருக்கணும். 3 4 ஓகே. 5 ஓகே. இப்போ இந்த பருப்பு. இவ்வளவுதான் பருப்பு இருக்கணும் ஓ, பூண்டு ரசத்துக்கு. சோ பேசிக்கா வந்து அந்த பருப்பு கட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கட்டு தான் முக்கியம். நல்ல அந்த நெய்யை வதங்கட்டுமா. ஒன்று போடுங்க. நாட் yet ரெடி. அதை அப்படியே பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த மிச்சம் அதை விடுங்க. எல்லாத்தையும் போடுங்க. ஓகே. ஓகே. ஸோ பூண்டு ரசம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கே ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் அதாவது நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் 5 பூண்டு வந்து போட்டு இப்போ பொரிச்சு 5 பல்லு பூண்டு. இது ஒன்றுத்துக்கு ஒரு பல்லுன்னு பேர். பல்லு. பல்லு மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. பொரிஞ்சாச்சா? போட்டுடலாமா? வெயிட். உங்களுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கணும் நினைச்சேன். கேட்டீங்கல்ல? நான் கேட்கவே இல்லையே. எப்படி இருக்குமோ அப்படின்னு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்றது வேற, அம்மா எனக்கு பீஸ் தாங்கன்னு சொன்னது வேற. வெயிட். இது பாருங்க, இந்த மாதிரி புரியணும். ஓ, சீதா. ஓகே. அது எனக்கா? ஆஹா. ஓகே. இது இப்போ நல்லா கொதிக்குது. பருப்பு போட்ட அப்புறமா ரொம்ப கொதிக்க கூடாது. ஸோ ஜஸ்ட் போர் திஸ். சூப்பர். ஓகே. ஸோ பூண்டு ரசம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பூண்டு ரசம் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனால் அதை எவ்வளோ அழகாக செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. பூண்டு ரசம் செய்முறை: ஒரு கடாயில் புளி கரைச்சல், உப்பு சேர்த்து நன்கு கொதித்த பின் மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். பின்பு மற்றொரு கடாயில் எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், வெந்தயம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, தக்காளி சேர்த்து நன்கு வதக்கிய பின் கொதிக்க வைத்த புளி கரைச்சல், துவரம் பருப்பு, நெய்யில் பொரித்தெடுத்த பூண்டு சேர்த்து இறக்கினால் சுவையான பூண்டு ரசம் தயார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா